பணத்தை குடுக்கலன்னா வரமாட்டீங்க. வரமாட்டேன். இந்த ஊர்ல மிட்டாய் கடை வச்சிருக்கானே லாலா, அவனை தெரியுமா? ஓ, மாச கணக்கா சரக்க போட்டு வச்சுக்கிட்டு வியாபாரமே ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்கிறானே, அவனை சொல்றியா? அது யாரால தெரியுமா? யாரால? என்னால. எப்படி? அவன் கடை வச்சனிக்கு கொஞ்சம் அல்வா ஓசி குடையா சாப்பிட்டு பாக்குறேன்னு கேட்டேன். ஓசில அவன் குடுக்க மாட்டேன்ட்டான். உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா? ஒரு 8 நாவை உள்ளங்கையில வச்சுக்கிட்டு சரி இதுக்காவது குடையான்னு கைய நீட்டினேன். அவன் காசைதான் தொட்டான், நான் கைய பிடிச்சுக்கிட்டேன். ஐயோ ஐயோ எல்லாரும் வாங்களே, இந்த லாலா என் கைய பிடிச்சு இருக்கிறான் அப்படின்னு சத்தம் போட்டேன். அடிப்பாவி. அப்புறம் கேட்கணுமா? ஊரே கூடி போச்சு. என் பக்கம் ஒரு 50 பேரு, அவன் பக்கம் ஒரு 5 பேரு, ஒரே கலாட்டா. ஆக மொத்தம் லாலா கடைக்கு வயசு பொண்ணுங்க போனா கைய பிடிச்சு இழுப்பான் அப்படின்னு ஒரு கெட்ட பேர் உண்டாயிடுச்சு. அன்னில இருந்து நீ வரைக்கும் அந்த லாலா ஈ ஓட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். நீங்களும் ஈ ஓட்டணுமா இல்ல தொழில் பார்க்கணுமா? அம்மா, என் பழப்ப கெடுத்தாரு. இதோ வந்துட்டேன். நீ எங்க கூப்பிடு அங்க வரேன். ஏதாச்சும் ஈ துணி அழைச்சி இது கடுமையான விஷஜரம். நான் கொடுக்கிற மருந்தை 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். இந்த நான் வரட்டுமா? வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளவுதானா? அந்த மருந்துக்கு மட்டுமாவது பாத்தீங்களா? மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறுதே இங்கேயே. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் வரேன். வடிவு, இந்த மருந்து முறையான வழியில வந்திருக்காதுன்னு நான் அப்பவே நினைச்சேன். அதனால என்னடிப்போ ஆபத்துக்கு ஒண்ணும் பாவம் இல்ல. முதல்ல உங்க அப்பாவுக்கு மருந்து கொடு. இல்ல, இந்த மருந்து எங்க அப்பாவோட ரத்தத்துல கலக்கிறதே தப்பு. இது நான் கொடுக்க மாட்டேன். இப்படி ஒரு வெக்கம் கெட்ட வேலை செஞ்சு அவரை பழிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. வள்ளி, நடந்ததை மறந்துட்டு பேசாத. உன்னால இது முடியாம தானே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போனேன். அப்போ சாகிறது மேல நினைச்சேனே தவிர இப்படி ஒரு கேவலமான வழியில போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. இதுல என்னடி கேவலம் வாழுது? வழி வழியா பரம்பரை பரம்பரையா மனுஷனுக்கு இருக்கிற பலவீனத்தை சுட்டி காட்டி பயமுறுத்துறேன். இதுல என்னடி தப்பு? இதுதான் பெரிய தப்பு. கோயில் மாடத்தில் இருக்கிற கிளி கோழி குஞ்சு கொத்தி சித்திரவதை செஞ்சா என்ன அர்த்தம்? கிளி அப்படி கொத்துமா? கொத்துதே. மரத்துல பழுத்த கனியை மட்டுமே சாப்பிட்டு வாழ வேண்டிய கிளி மாம்சம் கேட்டா உலகத்துல தர்மம் அழிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். வள்ளி, வடிவு, ஒரு சாதாரண பறவைக்கே இதுதான் தர்மம்னு ஒரு வழி இருக்கு, முறை இருக்கு. ஆனா நமக்கு நீ கொண்டு வந்தது மருந்தல்ல, விஷம். நீ உலகம் புரியாம பேச. நீயும் தானே அந்த டாக்டரை கெஞ்சி கூப்பிட்ட, வந்தானா? நான் மானத்தை மையமா வச்சு அவனை பயமுறுத்தினேன், உடனே ஓடி வந்தான். ஒவ்வொரு மனுஷனும் பயமுறுத்திதான் வாழணுங்கிற அவசியம் வந்தா அந்த நிமிஷமே இந்த பூமி காணாம போயிடுண்டி. போடி, பொழைக்க தெரியாதவன். அப்பனை படுக்கையில போட்டுட்டு தக்கம் பண்ணிக்கிட்டு நிக்கிறியே, முதல்ல போய் மருந்து கொடு. இல்ல, இந்த மருந்து எங்க அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன். அப்படி நான் கொடுக்கணும்னா இந்த மாதிரி போக்கிரி வாழ்க்கை வாழ மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. என்னது? நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? உங்க அப்பனை பழைக்க வைக்கிறதுக்கு நான் ஏண்டி நெருப்புல நிக்கணும்? நான் கொண்டாந்த மருந்த விஷம்னு சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. இனிமே நீ சத்தியமே பேசி உங்க அப்பாவை பழைக்க வை, பார்க்கலாம். வடிவ, வடிவ. அப்பா, ஆபத்துக்கு பாவம் இல்லேன்னு நினைச்சா இந்த மருந்தை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா எல்லா பாவத்துக்குமே ஒரு நியாயத்தை உண்டாக்கிக்கிட்டே போனா சாவில கூட பெருமை கிடைக்காதுன்னு சொல்ற உங்களுக்கு எப்படியப்பா இந்த மருந்தை கொடுப்பேன்? என்னடி இதெல்லாம்? புது புடவை, புது ரவிக்க, கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பலமா இருக்கே. ஆமா வடிவு, இனிமே நான் கல்யாண பொண்ணுதான். எனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அடி சக்க, மாப்பிள்ளை எப்படி அழகா லட்சணமா இருப்பானா இல்ல என்ன பொண்ணு பார்க்க வந்தானே நாட்டாமக்காரன் அப்படி? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, பட்டணத்துல நல்ல வசதியான இடம். மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்காரு. அப்படியா? வா 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 வா, முதல்ல நான் மாப்பிள்ளைய பாக்கணும். அந்த ஆளு என் கண்ணுக்கு பிடிச்சிருந்தா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க. வாடி. வேண்டாம் வடிவு. ஏன்? இந்த நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல நீ எங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு அப்பா அம்மா கண்டிச்சு சொல்லிட்டாங்க. கனகம்,
நாம 2 பேரும் வீட்டுக்கு அடங்காம ஊரை சுத்துற போக்கிரி பொண்ணுங்களா? இது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு தெரிஞ்சா எங்க என் கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு எங்க வீட்டுல எல்லாரும் பயப்படுறாங்கடி. பயப்படுற அளவுக்கு நான் என்னடி செஞ்சுட்டேன்? எவனாவது திங்கிற சோத்துல மண்ணெண்ணி போட்டுட்டேனா? இல்ல வாழ குடும்பத்தை கெடுத்துட்டேனா? என்னமோ பிரபாரமா ஊர்ல பேசுறாங்கங்கிறியே, ஊர் எதை தாண்டி பேசல? ஊர்ல பேசுறாங்களா? சரி, மத்தவங்க என்ன பார்த்து பயப்பட்டாலும் நீ பயப்படலாமா? என்ன பத்தி உனக்கு தெரியாது, என் குணம் உனக்கு புரியாது. ஆத்திரப்படாத வடிவு. பொண்ணா பிறந்த நமக்கு பிறந்த ஊர்ல நல்ல பேர் இருந்தா தான் புகுந்த வீட்டுல மரியாதை கிடைக்கும். இத்தனை நாள் நம்ம 2 பேரும் ஒரே கோட்ல சுத்தர பம்பரமா ஆடணும் பாடணும். இப்ப அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. ஆமா வடிவு, எப்ப இருந்தாலும் பொறுப்புங்கிற சாட்டைக்கு பொம்பளை கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏய், நாம பொண்ணா பிறந்துட்டோங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே கட்டுப்பட்டு தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லடி. வடிவு, இன்னும் நீ புரியாம பேசுற. முட்டையிடுறது பெட்ட கோழியா இருந்தாலும் ஊரை எழுப்புறது சேவல் தானே. நாம தாண்டி தப்பு கணக்கு போட்டு வாழ்க்கையை வீணாக்கிட்டோம். வடிவு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் நல்லபடியா வாழணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா தயவு செஞ்சு என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் வீட்டு பக்கமே வந்துடாத வடிவு. அடி பாவி, என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? ஒரு கல்யாணத்தை கெடுக்கிற அளவுக்கு நான் கேவலமானவனா? கனகம், இத்தனை நாள் என் கூட பழகியும் என் மனசை புரிஞ்சுக்காம பேசிட்டியடி. பரவாயில்லடி, பரவாயில்ல. இனிமே நான் உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்டி, படுக்க மாட்டேன். கனகம், உனக்காக நான் மனப்பூர்வமா கடவுளை வேண்டிக்கிறேன்டி. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். போயிட்டு வாடி, போயிட்டு வா. நீ என் கூட பேசுறது யாராவது பாத்துட்டு போறாங்க. போயிட்டு வாடி, போயிட்டு வாடி. பிறந்த ஊரு, வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்துக்குமே நான் ஒரு கருப்பு புள்ளி. இத்தனைக்கும் நான் செஞ்சது என்ன? ஆமா, வள்ளி சொன்னது உண்மைதான். வள்ளி சொன்னது உண்மைதான். எப்படி ஆயிட்டா? ஆமா, பின்ன பைத்தியம் பிடிச்சவன் எப்படி ஆவான்? பைத்தியமா? ஆமா, யாரோ இவனை ஏமாத்தி மாந்தோப்பில் இருந்த மாங்காய் எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டாங்க. நாட்டாமக்கார தோப்பாச்சு சும்மா விடுவானா? அபராத்தியம் வாங்கிக்கிட்டு வேலையை முடிய நீக்கி விட்டான். இல்ல பண்ணுவான், அன்னையில இருந்து பைத்தியமா அலையறான். ஐயோ பாவம். மாமி, ஓதுவார் வீட்டுல ஏன் இவ்வளவு கூட்டம்? காத்தால அந்த ஓதுவார் செத்துட்டார். செத்துட்டாரா? ஆமடி பொண்ணு, இந்த வள்ளி இருக்காளே புரியாதவ. உன் நாட்டம் புத்திசாலியா இருந்தா அவ அப்பா செத்து இருக்க மாட்டார். இனிமே என்ன செய்ய போறாளோ? இந்த மாதிரி போக்கிரி வாழ்க்கை வாழ மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. என்னது? நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? உங்க அப்பனை பழைக்க வைக்கிறதுக்கு நான் ஏண்டி நெருப்புல நிக்கணும்? இனிமே நீ சத்தியமே பேசி உங்க அப்பா பழைக்க வை, பார்க்கலாம். நம்ம கவிஞர் பொன்னம்பலம் இன்னைக்கு ஒரு கவிதை அனுப்பிச்சிருக்காருங்க. அதை கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டு. குப்பை தொட்டியில போடாதீங்க, நானே வந்திருக்கேன், என் தலையில போடுங்க. அது போடு, 2 ஒண்ணுதான். எங்க அப்ப என் தலை குப்பை தொட்டியா? ஆமா ஆமா. என்ன பத்தி நானே பெருமையா சொல்லிக்க கூடாது. தமிழ் தாய் தன்னை அலங்கரிச்சுக்கணுங்கிறதுக்காகவே என்ன படைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் தாய்க்கு நீ என்ன மூக்குத்தியா தோட அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப எனக்கு கவிதையே எழுத வராதா? எழுத வராது இல்லடா, கவிதைன்னா உனக்கு என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க எழுதுனா அதை காப்பி அடிப்ப. நீ ஒரு காப்பி பையன். காப்பியா? என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் காப்பி காப்பினே சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் சொல்றேன், உன்னை பார்த்தா தான் சொல்றேன். ஓஹோ. ஏங்க, உங்க பையன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்? என் பையன் என்ன மாதிரிதான் இருப்பான். என்ன மாதிரி இருந்தா உங்க குடும்பத்துல தகராறு தானே? எதுக்கு எதை சொல்ற? இல்லீங்க, காப்பி இருக்கணும்ன்ற. இப்ப நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரா? என்னடா கூட படிச்சவர் மாதிரி சொல்ற? அவர் கூட படிச்சிருந்தா நான் ஏன் உங்களை காப்பி அடிக்கிறேன்? தாகூருடைய மறு பிறவிதான் சுப்பிரமணிய பாரதின்னு சொல்றேன். திலகர் இருக்காரு, அவருடைய நேர் காப்பி தாங்க வ.உ.சி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய காப்பி தான் ராமலிங்க சுவாமிகள். காந்தியோட காப்பிகள் தான் திருவிக்கா. அம்பரவாணருடைய காப்பி தான் இந்த பொன்னம்பலம். வேண்டா, என்ன காப்பி அடிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டியா? எனக்கு வேற வழி இல்ல. வழியே இல்லையா? என்ன கவிங்கன்னா கல்லூரி மங்கானா அழுகுறானே. என்ன என்னங்க பட சொல்றீங்க? அழகான பாட்டு நான் ஒண்ணு எழுதி இருக்கிறேன். சின்னஞ்சேரு கிளிய பொன்னம்மா செல்ல களஞ்சியம்மே பொன்னம்மா. எப்படிங்க? வேண்டா, நீயே எழுதுன. பாவி பாரதியிலடா எழுதுனா? ஐயோ, நான் மாத்திட்டேன். என்னத்த மாத்தின? அவன் கண்ண மாண்டா, நான் பொண்ண மாண்டேன். ஐயோ, இந்த காலத்துல
இந்த இறந்த பழம் பாட்டு இல்ல, இது மாதிரி பாட்டை தான் காப்பி அடிக்க கூடாது, ஏன்னா அது பாப்புலர். அவன் என்ன சொல்லிட்டான், ஏந்த போயும் அங்க வார்த்தை கிடைக்கல, தாள நிக்குதே, அந்த இடத்த ரொப்பணுமே. ஏங்க தெரியாம கேக்குறேன், இப்ப நீங்க எழுதுனத எவன் படிக்கிறான்றீங்க? நான் ஒருத்தன் படிச்சிருக்கிறேன் பொழப்புக்காக. ஜனங்க ரொம்ப மாறிட்டாங்க, புஸ்தகத்தையே படிக்கிறது இல்ல, செவத்துல எழுதுனது, தார் ரோட்ல எழுதுனது, இதைத்தான் படிக்கிறான். மிஞ்சி போச்சுன்னா ரகசிய தபாலு, லவ் லெட்டர், இதைத்தாங்க உடைக்கிறான். பாருங்க, சும்மா அடம் பிடிக்காதீங்க. என் கவிதை உங்க பத்திரிகையில போட போறீங்களா இல்லையா? என் பத்திரிகை ஏதோ சுமாரா ஓடிக்கிட்டு இருக்கு, உன் கவிதையை போட்டு அதை நிறுத்தணும்ன்றியா? இருக்கட்டுமே, நின்னா என்ன, வேற பத்திரிகை ஆரம்பிக்கிறது. இன்னொன்னு ஆரம்பிக்க முடியாது. இந்த திருடுறது திருடுற, பெரிய இடமா பார்த்துடுற.